Welcome to Sky Broking Weekly Market Commentary. Disclaimer: in the weekly market commentary வந்துட்டு information purpose only. Before taking any decision, consult with your financial advisor. வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் டேட்டா இந்த வீக் வந்துட்டு எக்கானமி ரிலேட்டட் டேட்டா இருக்குது. மேஜர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா US FOMC மீட்டிங் வந்துட்டு வெனஸ்டே நடக்கிறது. ஃபஸ்ட்டு ப்ரீசியஸ் மெட்டல் அவுட்லுக். கோல்டு சில்வர் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி வந்துட்டு 10%லேருந்து 15% வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற சேல்ஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு தேர்ட் குவார்ட்டர் ஸ்டார்ட் இருக்கிறனால தேர்ட் குவார்ட்டர் வந்துட்டு ஃபெஸ்டிவல் சீசன் யூஸ்வலாக அப்போ வந்துட்டு பையிங் அதிகமாக நடக்கும் கோல்டில். ஸோ அதோட பையிங் வந்துட்டு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ 3 வீக்ஸ் ஆகியும் கூட வந்துட்டு இன்ஃப்ளேஷனில் ஒரு பெரிய ஒரு ட்ராப் ஆகலை. அதனால் வந்துட்டு யூஎஸ் ஃபெட் தரப்பில் இருந்தும் வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுற மாதிரியும் எந்த ஒரு முடிவு எடுக்கலை. மேபி 50 to 75 பேசஸ் வந்துட்டு ஹைக் பண்ணுற ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலி வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் நியூஸ் ஃபார் ப்ரீசியஸ் மெட்டல். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வாலட்டிலிட்டி ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் 50,050லேருந்து 53,271 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி ட்ரேட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி அவுட்லுக். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக்லேருந்து உங்களுக்கு ஹரிக்கன் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் பாதிப்பாகும் அப்படிங்கிற மாதிரி வரும் வாரங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி சூறாவளி வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பாதிப்பாகும். ஸோ இதனால் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலி வந்துட்டு இது ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் க்ரூட் ஆயில். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வைடு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். 8,190லேருந்து 8,757 இந்த லெவல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் அவுட்லுக். நேச்சுரல் கேஸ் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 பில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கு யூஎஸில் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா விலையேறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்துட்டு நேச்சுரல் கேஸ் வீக்காக தான் இருக்குது. 500க்கு மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக ஒரு ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்டு 387 கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பொசிஷனலாக பார்க்கப்படுது. பேஸ்மெண்ட்டில் அவுட்லுக். ஃபஸ்ட்டு காப்பர் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா காப்பரோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிஃபைனிங் சார்ஜஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு 3 months லோ வந்துட்டு தொட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது நெகட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரில் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நெகட்டிவ் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி 646 அளவு தொற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பொசிஷனலாக இருக்குது. அலுமினியத்துக்கு கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தோட பில்லட் அண்ட் ப்ரீமியம் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப் அலுமினியத்தோட டிமாண்ட் வந்துட்டு குளோபல் லெவலில் குறைஞ்சிருக்கிறனாலையும் அதே மாதிரி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனாலையும் இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டு ஷார்ட் கவரிங் ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெட்டு கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா லெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதுனால லெட்டை விற்கிற செல்லர்ஸ் வந்துட்டு செல் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஸோ செல்லிங்கில் வந்துட்டு பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏன்னா ப்ரைஸ் குறைஞ்சிட்டனால விலை ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க பெரிய அளவில் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸ் எதுவுமே பெரிய அளவில் இல்லாமல் ஒரு நேரோ அளவில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பையர்ஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸ் பெருசாக இல்லாதனால பையர்ஸும் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அதே மாதிரி லெட்டோட டிமாண்டும் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் லெட்டு. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரம் லோ லெவல்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஜிங்க் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்துட்டு லாஸ்ட் வீக் ஒரு 4% மேலே விழுந்திருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஓவரால் வந்துட்டு பேஸ் மெட்டல் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டு ரிக்கவரி வந்துட்டு லோ லெவல்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கல் கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிக்கலோட ஓவர் ப்ரைஸ் வந்துட்டு
குறைஞ்சிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட டிமாண்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதுனால இதை ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஸ்பேஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்கான வீக்லி கமாடிட்டி மார்க்கெட் அவுட்லுக். ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் டு கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. தேங்க்யூ பை ஸ்கை ப்ரோக்கிங்.